வாழ்க ஐயா காமராஜர், வளர்க அவரது புகழ், வாழ்க விஜயகாந்த், வளர்க அவரது புகழ். அதாவது மூத்த பத்திரிகையாளர் தமிழா பாண்டியனுக்கு தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை விமர்சனம் செய்வதை தவிர வேற வேலையே இல்லைன்னு நினைக்கிறேன். இதையே ஒரு தொழிலாக வச்சுக்கிட்டு அலைதார். என்ன சொல்கிறாருன்னா, விஜயகாந்துக்கு என்ன அரசியல் தெரியும் அப்படின்னு கேட்குறாரு. இந்த கேள்வியை டாக்டர் கலைஞர் அவர்களும் புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்களும் ஈரோடு இருக்கும்போது கேட்டிருந்தாருன்னா அவங்க சொல்லியிருப்பாங்க விஜயகாந்துக்கு என்ன அரசியல் தெரியும்னு. அதாவது இந்த ரெண்டு திராவிட கட்சிகளையுமே வேரோட புடுங்கி போட்ட ஒரு புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள். ரெண்டு திராவிட கட்சி தலைவர்களையும் கூட்டணிக்காக காத்திருக்க செய்த ஒரு புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள். அதை போலவே இந்த ஏழை எளிய மக்களுக்காகவும், இந்த அடித்தட்டு மக்களுக்காகவும், இந்த விளிம்பு நிலை மக்களுக்காகவும் அவர்களுடைய பாதுகாவலராகவும் நின்றவர் புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள். இந்த மக்களோட வரி பணத்தை கொள்ளையடிக்க தெரியாதவர் புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள். மற்ற அரசியல் கட்சி தலைவர்களைப் போல் இல்லாமல் இந்த மக்களுக்காகவே கடைசி வரைக்கும் வாழ்ந்தான் இந்த விஜயகாந்த், இந்த மக்களுக்காகவே வாழ்ந்தான் என்று இருந்த மக்கள் தலைவர் புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள். தான் கட்சி ஆரம்பித்தவுடன் பெரிய பெரிய தொழிலதிபர்களிடம், கார்ப்பரேட் கம்பெனிகளிடம் கையேந்தாமல் தன்னுடைய சொந்த பணத்திலே இந்த கட்சியை வழிநடத்தியவர் புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள். மக்களே, மறந்து விடாதீர்கள் மக்களே, என் தமிழக மக்களே. இந்த 2026 சட்டமன்ற தேர்தலிலே தேசிய முற்போக்கு திராவிட கழகம் 10 தொகுதிகளிலே போட்டியிடுகிறது. மக்களே, 10 தொகுதிகளிலும் எங்களுடைய வேட்பாளர்களுக்கு மக்களே புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் அவருடைய முரசு சின்னத்திலே வாக்களியுங்கள் மக்களே. எங்களுடைய வேட்பாளர்கள் வெற்றி பெற்று இந்த சட்டமன்றத்துக்கு சென்றால் கண்டிப்பாக இந்த மக்களுடைய குரலாக ஒலிப்பார்கள். மக்களே, மறந்து விடாதீர்கள் மக்களே. நீங்கள் வாக்களிக்கக்கூடிய சின்னம் நமது கேப்டனின் முரசு சின்னம். வாழ்க விஜயகாந்த், வளர்க அவரது புகழ்.